மங்கள வெள்ளியில் மனம் விரும்பும் வெற்றி செய்தியோடு என் பிள்ளையை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். அம்மா அழைத்து விட்டேன் உனக்கான நல்ல நேரத்தை தருவதற்காக. வாழ்வின் நிலை தெரியாமல் புரண்டு கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து இருக்கும் போது நீ இதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். சிறுமையாக ஏக்கத்தால் தடுமாறி போய்க் கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனம் கலங்கிக் கொண்டே நிற்காதே. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நான் உன்னை சிற்பமாக செதுக்கிக் கொண்டு தான் இருக்கின்றேன். அவ்வளவு எளிதாக உன்னை சாய்த்துவிட முடியாது. உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரியாத போது கவலைகள் என்மாத்திரம். இந்த வாராகியின் அருள் உன்னிடத்தில் இருக்கும்போது உன்னை அவ்வளவு எளிதாக இங்கு சாய்த்துவிட முடியாது. உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன். எப்படியாவது உன்னை நிலை தடுமாற விட்டு செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டவர்கள் மத்தியில் உன் நிலையை தரம் உயர்த்த உன் ஏற்றத்தை பார்ப்பதற்கு நீ தயாராக இரு. கொடி கட்டி பறக்கப் போகும் தருணத்தை நான் உனக்குள் உருவாக்கி உன் எதிர்காலத்தை இங்கு சிற்பமாக்கி கொண்டே இருக்கின்றேன். நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அத்தனை விஷயத்தையும் தாண்டி நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய். பாதையை தேர்ந்தெடுப்பதோடு மட்டும் நின்று கொள்ளாமல் அந்த பாதையை நிலையாகவும் தக்க வைத்து விட்டாய். இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து கேட்ட விஷயத்தை நான் எப்படி தங்கமே தராமல் இருந்து கொண்டு இருப்பேன்? நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை நினைத்து ஏன் வீணாக பதற்றப்படுகிறாய்? எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே என் தாய் வராகி என் பக்கம்தான் இருக்கிறார் என்று மனதில் நினைத்துக்கொள். மனதில் எந்த சலனமும் கொள்ளாதே. உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணி உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்ல இந்த தாய் வந்து விட்டேன். கவலைப்படாதே என் பிள்ளையே, கவலைப்படாதே என் கண்ணின் மணியே, பொறுமையாக முன்னேறு. உன் வெற்றியை சிறிது அங்கு காலம் தள்ளிக்கொண்டே போகிறதோ என்று நீ நினைத்து வருத்தப்பட வேண்டாம். இந்த நிலைமையை கூடிய விரைவில் மாற்றி உனக்கான வரத்தை உன் கையிலே சேர்ப்பதற்குத்தான் இப்பொழுது இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன். சில பேரோ கடந்து போகின்ற வாழ்க்கையில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் உன்னிடம் நல்லவர்கள் போல் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களையும் நான் உன்னிடம் அடையாளப்படுத்தி உன் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை புரிய வைக்கவும் வந்துவிட்டேன். இன்னும் சில பேரோ என்ன பேசினாலும் அதை சரியாக நேர்மையான வழியில் பேசி உன் மீது உண்மையான அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டு இருக்கின்றார். அவரையும் உன்னிடத்தில் நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். ஏனென்றால் நீயோ நினைத்து கொண்டிருந்தாயல்லவா, என் எதிர்காலத்தை யாரிடம்தான் ஒப்படைப்பது, என் எதிர்காலத்தை யாருக்காக நான் இங்கு அர்ப்பணிப்பது என்று. யாருக்காவது ஒருவருக்காக நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே அவரை உன்னிடம் அடையாளப்படுத்தும் நிலைமையை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்கான வெற்றி செய்தியை அவரிடமிருந்தே பெறுவதற்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். எனக்கு நேரம் வராதா என்று யோசித்து காத்திருந்த என் தங்க பிள்ளையே, இதோ உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை நான் நடத்தி தர வந்து இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்துகிறாய்? கஷ்டம் வந்து விட்டது என்று தானே கவலைப்படுகிறாய். கஷ்டம் வருவது என்பது எல்லோருக்கும் இயல்பானதுதான். ஆனால் அந்த கஷ்டத்தை எப்படி நீ கடந்து விட்டு செல்கிறாய் என்பதுதான் உனக்கான வெற்றி அமைந்து இருக்கின்றது. மனதில் கண்ட நினைவுகளை எல்லாம் இங்கு ஏதோ ஒரு விஷயம் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கின்றதோ என்று நீ சிந்திக்கின்றாய். அதுவும் உண்மைதான். ஏனென்றால் உன் முயற்சியிலிருந்து பின்வாங்க நினைக்கும் போதெல்லாம் உன் சோர்வான மனம்தான் என்னில் கண்டு கொண்டே இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் சோர்வான மனதை கண்டு கொண்டு என் மனம் எவ்வளவு துடித்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? நான் எவ்வளவு ஊக்கப்படுத்தி கொண்டு இருந்தாலும் என் முன் வந்து நிற்கும் போதெல்லாம் இந்த தாய் இருக்கின்றாள், இவள் செய்வாள் என்று என் மீது நம்பிக்கையோடும் உன் மீது நம்பிக்கையோடும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். என்னை விட்டு சற்று தூரம் கடந்துவிட்ட பிறகு
முடியுமோ முடியாதோ என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்து விடுவேனோ என்ற அச்சமோ பயமோ உன் மனதிற்குள் வைத்து கொண்டு இருக்கின்றாய். அதனால் நான் சொல்வதை கேள். உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளை விட்டொழித்து விட்டு உனக்கான வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை பார். என் கண்ணின் மணியே, இங்கு யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பது யாரென்று நினைத்து கொள்கிறாய்? உன்னை தவிர இங்கு வேறு யாராலும் முடியாது. உனக்கான வெற்றியை தேர்ந்தெடுப்பது யாரென்று நினைக்கின்றாய்? உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. ஏனென்றால் உனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு என்ன தேவை என்று. மற்றவர்கள் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கான பாதையில் நீ தெளிவாகும் உறுதியாகும் நீ எடுத்துக்கொண்ட கடமையிலிருந்து பின்வாங்காமல் உனக்கான வெற்றியை தேர்ந்தெடுத்துக்கொள். நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த காத்து கொண்டிருந்த வேண்டுதலை உன் தாய் வராகி நான் நடத்தி வைக்கப் போகிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உன் பக்தியால் நான் மனமிறங்கி விட்டேன். நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல். மீதியை இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கென்று எழுதியது உன்னிடத்தில் தான் வரப்போகிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. உன் பாதுகாப்பை பற்றி ஒரு பொழுதும் அஞ்சாதே. உன் பாதுகாப்பு என் திருநாமமாக இருக்கும் போது இந்த தாயின் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டே இரு. உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் உனக்கு தரும்போது நீ எதை தேடிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் எண்ணத்தின் தேடலில் தூய்மையும் தெளிவையும் வைத்துக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகின்றாய்? உன் தாமதத்திலிருந்து உனக்கான வெற்றியை பெற முடியாது என் கண்ணின் மணியே. கடந்து வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ பொறுமையோடு காத்திருந்ததற்கான விஷயத்தில் வெற்றியை பெறப்போகும் தருணத்தில் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறாய். ஏனென்றால் நான் சொன்ன விஷயத்தை நீ அப்படியே பாதுகாத்து உன் நிலை தடுமாறாமல் உன் எண்ணத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையில் எடுத்த செயலில் எல்லாம் வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். நான் உனக்கான நம்பிக்கையை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். தர்மத்தின் பக்கம் நீ இருக்கும்போது, நியாயத்தின் பக்கம் நீ இருக்கும்போது, நேர்மையின் பக்கம் நீ இருக்கும்போது எது நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் சிந்திக்காதே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த தாய் உன்னோடு தான் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. இனி உன் வாழ்க்கையில் நாள்தோறும் குவியும் வினாக்களுக்கு விடை கிடைக்கப் போகிறது. இனியும் என் குழந்தையை என்னை தவிர்த்துவிட போவதில்லை என்று அறிந்துவிட்டேன். நீ படும் துயரமும் துன்பமும் விரைவில் மாறப்போகிறது. விரைவில் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்குத்தான் செல்லப் போகிறாய். உன் பிரச்சனைகள் எதுவானாலும் என்னிடம் பரிகாரம் உண்டு என் பிள்ளையே. உன்னை விட்டு நான் எங்கு செல்ல முடியும்? என் இருப்பிடமே உன் இதயமாக இருக்கும்போது உன்னை விட்டு என்னால் எங்குமே செல்ல முடியாது. நம்பிக்கையோடு இரு. உன் வளர்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்குத்தானே நான் உன்னோடு உன் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன். எனவே நீ கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நன்மைக்காகவே நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக்கொள். நமக்கு இப்படியாகிவிட்டதே என்று ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் நீ நல்ல பாடத்தை தான் கற்றுக்கொள்ளப் போகிறாய். அதுவே உன் வாழ்க்கையின் வெற்றியடைய உதவப் போகிறாய். நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் நல்லதொரு மாற்றத்தை நீ ஏற்படுத்துவதற்காக இதுதான் உனக்கு நடக்கும் என்ற என் சத்தியத்தின் உண்மையை தெரிய வைப்பதற்காகவும் புரிய வைப்பதற்காகவும் வந்திருக்கும் போது எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நல்லது இப்பொழுதே இந்த நேரத்திலே நடக்கும் நேரத்தை நான் உனக்கு குறித்து விட்டேன். எல்லா சூழ்நிலைகளும் குறைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விட வேண்டாம். அந்த குறைகளையும் தாண்டி உனக்கான புத்திசாலித்தனமான விஷயத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதுதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க போகிறது. எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் ஒருவர் சொன்னாலும் எனக்கான வெற்றியை தருவது என் தாய் வராகியாக இருக்கும்போது சர்வ நிச்சயமாக நான் வாழ்க்கையின்
அடுத்த பகுதிக்குத்தான் செல்ல போகிறேன். என் வெற்றியை நான் பெறப்போகிறேன் என்பதில் உறுதியாக தெளிவாக இரு. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என் மனம் குளிரும்படியான நல்ல விஷயத்தை தான் என் தாய் எனக்கு செய்ய போகிறாள். நான் நேசித்த உறவைத்தான் என்னிடம் சேர்க்கப் போகிறாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றிக்காகத்தானே காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த வெற்றியை நான் உன்னிடத்தில் சேர்ப்ப வந்திருக்கும் போது நீ எங்கே சென்று கொண்டு இருக்கின்றாய்? மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு நீ அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சிந்திக்கும் இந்த தருணத்திலே உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைத்து உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்படுத்த போகிறேன். உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம், உன் மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சி. இதோ உன் வெற்றியை பெற்றுக்கொள். ஓம் வராகி தாயே போற்றி.